தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு தொந்தரவு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான 3 மசோதாவை கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறீங்க. அது என்னன்னு தெரியல. பாராளுமன்றம் முடிவதற்கு இன்னும் 4-5 மாதம் தான் இருக்குது. இதை விட்டா நீ பிப்ரவரி தான். பாராட்டி விட்டு என்ன சொன்னீங்க? என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு 40லேருந்து 50 வயசு இருக்கும், அந்த குழந்தைக்கு வேணால் இது பயன்படுமான்னு பார்க்கணுன்னு சொல்லி ராகுல் காந்தி நீங்கள் இமிட்டேட் பண்ணி காமிக்கலையா? ஒட்டுமொத்த அந்த மாணவ சமூகத்தில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினீங்களா இல்லையா? எது பண்ணால் தேசிய பேரிடர் அறிவிப்பாங்களாம். இந்த குளமாக ஒரு ஊரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் வந்து பார்த்திங்கன்னா துண்டிக்கப்பட்டுருச்சு. ரயிலையே நீங்கள் 3 நாளுக்கு அப்புறம் தாங்க போய் காப்பாற்றுனீங்க. அது எப்படி அறிவிக்காமல் இருக்க முடியும்? ஏன் அப்போ ரயிலை நீங்கள் 3 நாள் வந்து அங்கே நிப்பாட்டி காப்பாற்றுனீங்க? ஏன் 70 தடவை ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டரில் போனாங்க? நியாயமா அது? நிர்மலா சீதாராமன் அவர்கள் வீட்டை சுற்றி மழை பெஞ்சா எப்படி வெளியே வருவீங்க? 30 பேர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து ஃபெயிலியர்னு சொல்லலாமா உங்களை? இதற்கான நீங்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்க ஒன்றிய அரசு உங்களுடைய வானிலை அறிக்கை கொடுத்ததை வச்சு? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். டெல்லியில் அரசியல் பரபரப்பாகவே இருக்குது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியதற்கு காரணமாக 146 பேர் சஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு செய்தி. அங்கே ஓம் பிர்லா சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, நாடாளுமன்றத்தை கண்ணியத்தை காக்கிற வகையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்க நாங்கள் பாதுகாப்பு குறித்து தானே கேள்வி கேட்டோம், அதுக்கு வந்து சஸ்பெண்டா? நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு அதில் என்ன, அதில் கூட அந்த கேள்வி கூட கேட்கக்கூடாதா? ஜனநாயகம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அமித்ஷா ஒன்று பேசுகிறார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டெல்லி என்றாலே பரபரப்பு தான், அதில் மாற்றம் இல்லை. இவங்க என்ன கேட்டாங்க? அமித்ஷா அவர்கள் வந்து பேசட்டும், பிரதமர் மோடி வந்து பேசட்டும். இப்படி வந்து திடீர்னு பாராளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கும்போது திடுப்புன்னு வந்து 2 பேர் குதிக்கிறான், நடுவீட்டில் குதிக்கிற மாதிரி. அவ்வளோ மோசமான பாதுகாப்பில் பாராளுமன்றம் இருந்தது. அதனால் வந்து இது வந்து சரியில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை, பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை, எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை. உச்சபட்சமாக பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு இடத்துலையே வந்து 2 பேர் 3 பேர் மேலேருந்து குதித்து புகை தூக்கி வீசுகிறான், கண்ணீர் புகையை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான், கலர் பொடி வீசுகிறான்னா எப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனம்! இது வந்து ஒரு எளிதாக கடந்து போக முடியாது. இதை நீங்கள் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, யார் இவங்க அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் வந்து உள்துறை அமைச்சர் பேசுவது என்பது தானே தார்மீக அடிப்படையில் சரியாக இருக்கும். அதான் கேட்டாங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியல. எல்லாரையும் ஒன்றுனா சஸ்பெண்ட் பண்ணுறேன். முதல்ல 14 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. இதில் கொடுமை என்னென்னா, அவைக்கு வராத பார்த்திபன் எம்பியை கூட சஸ்பெண்ட் பண்ணாங்க, குத்து மதிப்பாக சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்படியே பண்ணி கடைசியில் இன்றைக்கி வந்து 146 பேர், அங்கே 95 பேருங்கிறாங்க, இங்கே 46-47 பேருன்றாங்க. ஒட்டுமொத்தமாக 147 பேர். இந்திய அரசியல் வரலாற்றில் இத்தனை அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படலை. கடந்த 75 வருட இந்திய வரலாற்றில் இத்தனை அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க தான் எல்லாமே. உங்கள் நோக்கம் என்பது தெளிவாக இருக்குது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு தொந்தரவு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான 3 மசோதாவை கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறீங்க. அது என்னன்னு தெரியல. பாராளுமன்றம் முடிவதற்கு இன்னும் 4-5 மாதம் தான் இருக்குது. இதை விட்டா நீ பிப்ரவரி தான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முடிந்தளவு இந்த குளிர்கால கூட்டத்தொடர், பாராளுமன்ற தொடரில் முடிந்தளவு விஷயங்களை வந்து நீங்கள் செயல்படுத்த நினைக்கிறீங்க. உங்களுக்கு தடையாக இருக்கிறாரு இவங்கெல்லாம். நிச்சயமாக இவங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்கன்னா நீங்கள் நினச்சதை வந்து இங்கே நீங்கள் கொண்டு வர முடியாது. அப்போ எதிர்க்கட்சியை வாயை அடக்கணும், ஜனநாயக குரல் வலையை நீங்கள் நெரிக்கணும்னா இவங்கெல்லாம் வெளியேற்றப்படணும். சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நிம்மதியாக யாருமே இல்லாத இடத்துல டீ ஆத்துற மாதிரி இன்றைக்கி வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க. பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் முன்னாடியே பண்ணுறாங்க. அதெல்லாம் சரியான நடவடிக்கை தான். எதிர்க்கட்சிகளோட அது உரிமை, எங்களை சஸ்பெண்ட் செஞ்சது தப்பு அப்படின்னு உரிமையை சொல்கிறாங்க. அது சரியான விதம் தான். ஆனால் துணை குடியரசுத் தலைவர் வந்து அவரை மாதிரியே நடித்து காட்டி கிண்டல் பண்ணுறது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்ல. அவரே வருத்தப்படுறாருல, ஒரு நாட்டின் ஒரு அடையாளமாக இருக்கிறேன் நான், என்னை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு சமூகத்தையே, நான் சார்ந்த சமூகத்தையே இந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லை, பொதுவாக வந்து அது வந்து வைஸ் பிரசிடென்ட் மட்டும் இல்லை, ஒரு துணை ஜனாதிபதினு இல்லை, யாரையுமே நம்ம வந்து ஒரு உருவ கேலியை செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் நான் வந்து வரலை. அது துணை ஜனாதிபதி இல்லை, இதை வந்து ராகுல் காந்தி வீடியோ எடுக்கிறார். இல்லை, அதான் சொல்கிறேன், உருவ கேலி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பொதுவான கருத்து. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து இந்த மேற்கு வங்காள பாராளுமன்ற உறுப்பினர்
கல்யாண் பானர்ஜி தான் இந்த மாதிரி செஞ்சார். துணை ஜனாதிபதியை போல் வந்து குதிச்சு காமிச்சார். இதை வந்து ராகுல் காந்தி வீடியோ எடுத்தாராங்கிறது தெரியல. அவர் பார்க்குறார், நிற்கிறார். அதுவுமே ஒரு மிமிக்ரி தான், நாங்கள் ஒரு விளையாட்டாக செஞ்ச விஷயந்தான். சரி, இவங்க மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்காங்களா பாராளுமன்ற வரலாற்றில்? ஏன் இப்போ பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் 2014 எடுத்துக்கோங்க, பிரதமர் மோடி எத்தனை தடவை பாராளுமன்றத்துக்குள்ள ராகுல் காந்தியவும் சோனியா காந்தி அவர்களையும் மற்றவர்களையும் கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்காரு. அதுவும் உருவ கேலி தானே, மிமிக்ரி தானே, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. இன்றைக்கி சொல்கிறார்ல, நான் தூக்கம் வராமல் தவித்தேன் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். அதாவது உங்களோட துணை ஜனாதிபதி இப்படி பண்ணிட்டாங்க, நான் தூக்கம் வராமல் தவிச்சேன். அவர் ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர். ஏன் ஓபிசி சமூகம்னு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க? துணை ஜனாதிபதி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, மாற்று கருத்தே இல்லை. அவர் ஏன் ஓபிசி சமூகம்? ஒரு காலத்தில் இந்த மோடின்னு சொன்னாங்கல்ல, மோடியை வந்து பிரதமர் மோடின்னு பேர் வச்சவன்லாம் வந்து இந்த மாதிரி திருட்டு ஆட்களாக இருக்கான்னு சொல்லி ராகுல் காந்தி பேசிட்டாருன்னு சொன்னோடனே ஒட்டுமொத்த மோடி சமூகத்தையும் கொண்டாந்து நிப்பாட்டினாங்கல்ல. பிரதமர் மோடியை தான் அப்படி சொன்னாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்படி தான் வழக்கம். இப்போ உடனே வந்து துணை ஜனாதிபதியை சொன்ன உடனே அவர் வந்து ஓபிசி சமூகம், தாக்கூர் சமூகம் என்பது வட இந்தியாவில் மிக பாப்புலரான, பிரபலமான, சக்தி வாய்ந்த, இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள சமூகம். அவரை இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு தூக்கமே வரல. இப்போ இது அரசியல் இருக்கா இல்லையா? வைஸ் பிரசிடெண்ட்டை சொல்லிட்டாரு, தப்பு அப்படின்னு சொல்லலாம்ல. சரி, இன்னொன்று, இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு பிரதமராக வருத்தப்படுறீங்க. ஆனால் நீங்கள் பிரதமராக எப்படி நடந்திருக்கீங்க இது வரைக்கும்? நீங்கள் எப்படி நடந்திருக்கீங்க? 2019 2ஆம் முறையாக நீங்கள் பிரதமராக வந்தீர்கள், வெற்றி பெற்று வந்தீங்க. அதாவது பலம் பொருந்திய பிரதமராக வந்தீங்க. 2019 அந்த வருடத்தில் கோராக்பூர் ஐஐடியில் நீங்கள் என்ன பேசுனீங்க? இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு கல்வி வளாகம் என்று சொல்லக்கூடிய கோராக்பூர் ஐஐடி. இப்போ இது நம்ம கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை அவரெல்லாம் படித்த ஐஐடி, மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் கோராக்பூர் ஐஐடி. இந்தியாவில் இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்களில் சிஇஓவாகவும் உயர்ந்த பொறுப்பிலும் இருப்பவர்கள் கோராக்பூர் ஐஐடி சார்ந்தவர்கள் இந்தியாவில். அப்படிப்பட்ட மாணவர்கள் மத்தியில் நீங்கள் என்ன உரையாற்றினீங்க? அந்த மாணவர்கள் மத்தியில் நீங்கள் உரையாற்றும் போது அங்கிருந்த ஒரு மாணவி என்ன கேள்வி கேட்குறாங்க? நான் ஒரு உபகரணம் கண்டுபிடிச்சிருக்கேன் பிரதமர் அவர்களே, டிஸ்லெக்ஸி அப்படிங்கிற ஒரு நோக்கி நான் மருந்து கண்டுபிடித்திருக்கிறேன். டிஸ்லெக்ஸி என்றால் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத, மூளை குறைபாடு உள்ள, அல்லது வந்து வளர்ந்தால் ரொம்ப வயசாக இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு எந்த விதமான மந்த நிலையில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை சுறுசுறுப்பாக்குவதற்காக நான் உபகரணம் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த அதாவது டிஸ்லெக்ஸி நோக்கி ஒரு உபகரணம் கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன சொன்னீங்க? பாராட்டி விட்டு என்ன சொன்னீங்க? என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு 40 50 வயசு இருக்கும், அந்த குழந்தைக்கு வேணால் இது பயன்படுமான்னு பார்க்கணுன்னு சொல்லி ராகுல் காந்தி நீங்கள் இமிட்டேட் பண்ணி காமிக்கலையா? ஒட்டுமொத்த அந்த மாணவ சமூகத்தில் ஒரு அதிர்வேலை ஏற்படுத்தினீங்களா இல்லையா? அந்த மாணவர்கள் மத்தியில் ராகுல் காந்தியை பற்றி ஒரு பிம்பத்தை நீங்கள் கட்டமைச்சிங்களா இல்லையா? ஒரு மோசமான பிம்பத்தை. நீ வந்து ஒரு சின்ன ஆள், ஒரு ஒரு சோட்டா பாய், ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஆள் ராகுல் காந்தி. அப்போ நாளை எதிர்காலத்தில் ஒரு பிரதமராக வர தகுதியுடையாக கருதப்படுகிற ஒரு நபரை நீங்கள் அப்படி கொச்சப்படுத்தி ஒரு மிமிக்ரி பண்ணீங்களே, அதை நீங்கள் ஏற்றுக்கலாமா? அப்போது சாதாரணமாக நீங்கள் ஒரு துணை ஜனாதிபதியை இப்படி சொன்னாருன்னு சொல்லி சைகை காமித்ததுக்கே நீங்கள் கொதிக்கிறீங்களே, அப்படியே ஒரு சமூகத்தையே நீங்கள் வந்து பின்னாடி கொண்டு வரீங்களே. தாக்கூர் சமூகம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் அதை ஒரு எதிர்வினையாற்றுறீங்களே. தாக்கூர் சமூகத்தில் இருக்கின்ற பாஜகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் அதை ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க, மகா பஞ்சாயத்து, தாக்கூர் மகா பஞ்சாயத்துன்னு. பொதுவாக வட இந்தியாக்களில் தாக்கூர் சமூகம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டுதுன்னா எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அந்த பஞ்சாயத்துக்கு வருவான். நீ அவர் நீதிபதியாக இருந்தாலும் சரி, உயர் பொறுப்பில் இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த ஜாதி அடிப்படையில் அவங்க பஞ்சாயத்துக்கு வந்தாகணும். அந்த மகா பஞ்சாயத்தில் முடிவெடுக்கக்கூடியதை அந்த சமூகமே கேட்கும். இன்றைக்கி நம்ம சமூகத்தை ராகுல் காந்தி இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு இன்றைக்கி பஞ்சாயத்து கூட்டுறாங்க. அப்போ இதை நீங்கள் நோக்கி நகர்த்துறீங்களா? என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்களா? பிரதமர் மோடி சொன்னார்னு சொல்கிறீங்க. அது வந்து நீங்களாக கற்பனை செஞ்சுக்கிறதா? ராகுல் காந்தி சொன்னார், என்னட்ட குழந்தை இருக்குது, மோடி திருமணமாகாதவர், மோடிகிட்ட குழந்தை கிடையாது, சரிதானே? மோடிகிட்ட குழந்தை கிடையாது, திருமணமாகாதவர். அந்த அர்த்தத்தில் 40 50 வயசு வரைக்கும் என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குன்னாரு. 40 50 வயசு பாஜகவில் யார் குழந்தைய சொல்லுங்கள்? சொல்லிவிட்டு இமிட்டேட் பண்ணி காமிச்சார் ராகுல் மாதிரி. அதை மாணவர்களே புரிந்து கொண்டாங்கல்ல, அதை பார்த்தவர்கள் புரிந்து கொண்டார்கள்ல. ராகுல் காந்தியை தான் சொல்கிறாரு, பப்புன்னு சொல்கிறாருல்ல.
பல தடவை பப்புன்னு சொல்லியிருக்காருல்ல, பப்புன்னு எப்படி நீங்கள் சொல்ல போச்சு? என்னோட குழந்தைன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ பல்வேறு இடங்களில் ராகுல் காந்தியை மட்டம் தட்டியிருக்காருல்ல, தட்டினாரா இல்லையா? அதை மறுக்க சொல்லுங்கள் பிரதமரை. நான் வந்து இந்த கோராக்பூர் ஐஐடி வளாகத்தில் ராகுல் காந்தியை பற்றி பேசவில்லை, ஒரு மறுப்பு. பத்திரிகையில் வந்த செய்தி இது, இப்படி சொன்னாருன்னு பத்திரிகை எழுதின செய்தி தான். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு துணை ஜனாதிபதியை நீங்கள் வந்து இழிவுபடுத்திட்டேன்னு சொல்லி அவரை பற்றி இமிட்டேட் பண்ணிட்டீங்க, மிமிக்ரி பண்ணிட்டீங்கன்னா அதை சொல்லலாம், தவறு தான். ஏன்னால் யாரையுமே நம்ம வந்து உருவ கேலி பண்ணுவது என்பது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய சமூகத்தை நீங்கள் இழிவுபடுத்திட்டதா எப்படி கொண்டு வரீங்க? எப்படி மோடி சமூகம் நீங்கள் உங்களை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மோடி சமூகம்னு நீங்கள் சொல்லிட்டு பண்ணீங்களே, இப்போ இதை வைத்து நீங்கள் கேஸ் போட போவீங்கல்ல? இப்போ தாக்கூர் சமூகத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் சொல்லி நீங்கள் நீதிமன்றம் போயிட மாட்டீங்களா? இது இருக்குல்ல. அப்போ இது வந்து நீங்கள் ஓட்டுக்காக இன்றைக்கி காங்கிரஸ் ஓபிசி சமூகத்துடைய அதிகமான வாக்குகளை காங்கிரஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி 5 மாநில தேர்தலில் கூட ஒட்டுமொத்தமாக ஓபிசி சமூகத்துடைய அதிகமான வாக்குகள் காங்கிரஸுக்கு வந்திருக்கு. அதை கெடுக்கணும். வருகின்ற பாராளுமன்றத்தில் ஓபிசியுடைய அந்த வாக்குகள் சிதறடிக்கப்படணும், அந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தியிருக்கு. அப்போ துணை ஜனாதிபதியோட இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பாஜகவுடைய ஒவ்வொரு நகர்வுக்கு பின்ன அரசியல் தான். மோடி பேசுகின்ற ஒவ்வொரு நகர்வுக்கு பின்ன அரசியல் தான், மாற்றமே இல்லை. அமித்ஷா ஒரு இதே பேசுகிறாருன்னா அதுக்கு பின்ன அரசியல். நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது. அவர்கள் அரசியல் இல்லாமல் பேசுவதில்லை, அது நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நிர்மலா சீதாராமன் பேர் சொன்னோன்னே ஒரு செய்தி, தென் தமிழகத்தில் மழை பெஞ்சதில்லை, இப்போ கனமழை, எல்லாருமே மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க, பெரும் வெள்ளப்பெருக்கு. இது வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எது பண்ணால் தேசிய பேரிடர் அறிவிப்பாங்களாம்? அங்கே குளமாக ஒரு ஊரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் வந்து பார்த்திங்கன்னா துண்டிக்கப்பட்டுருச்சு. ரயிலையே நீங்கள் 3 நாளுக்கு அப்புறம் தாங்க போய் காப்பாற்றினீங்க, அது எப்படி அறிவிக்காமல் இருக்க முடியும்? ஏன் அப்போ ரயிலை நீங்கள் 3 நாள் வந்து அங்கே நிப்பாட்டி காப்பாற்றினீங்க? ஏன் 70 தடவை இராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டரில் போனாங்க? என்ன நியாயமா அது? நிர்மலா சீதாராமன் அவர்கள் வீட்டை சுற்றி மழை பெஞ்சா எப்படி வெளியே வருவீங்க? ஹெலிகாப்டர் தான் வெளியே வந்தாகணும். அப்போ எது நடந்தால் நீங்கள் வந்து தேசிய பேரிடராக அறிவிப்பீங்க? நீங்கள் வானிலை ஆய்வு மையத்தை வந்து இவங்கெல்லாம் குறை சொல்கிறாங்க, ஆனால் 12ஆம் தேதியிலேருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? எச்சரிக்கை சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாங்க? 2 நாளில் 1000 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னு சொன்னாங்களா? அதிக மழை பெய்யும். அதிக மழை பெய்யும்னா எனக்கு கணக்கு இல்லையாங்க, கனமழை பெய்யும், அதிக கனமழை பெய்யும், இதுதான் அவங்க சொல்கிறது. ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், இதை தவிர என்ன சொல்கிறாங்க? இந்த வானிலை மையம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சொல்லப்போனால் மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது அவங்க சொல்லணும்ல. இன்றைக்கி சொல்கிறார்ல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, அதை கலைச்சிடலாம், ஜோசியக்காரன் பரவாயில்லைன்னு. உண்மைதானே? இது என்ன வானிலை அறிக்கை மையம் என்ன ஊர்வாப்படுற வேலையா? அதை கிளியராக சொல்ல வேணாமா? தெளிவாக சொல்லணுமே. நீங்கள் இவ்வளோ மழை பெய்யுதுன்னா இப்போ மேயணும். இப்போ வெளிநாடுகளில் பாருங்கள், வெளிநாடுகளில் இன்றைக்கி இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுனா பெஞ்சுதில்ல. ஏன் இந்தியாவில் மட்டும் முடியல? இன்றைக்கி 1000 காரணம் சொல்கிறீங்க. இந்திய கடல்கள், இந்தியாவுடைய எல்லைகள் எப்படி இருக்குது, இந்தியாவுடைய தட்பவெப்பம் எப்படி இருக்குது, வெப்ப பகுதி, இதில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ டெக்னாலஜியில் நமக்கு வீக்காக இருக்கும்ல. அப்போ ஒரு சரியான ஒரு புதிய வகையான இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோடு இல்லை. நீங்கள் 2 நாளில் 100 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெஞ்சிருக்காங்க, பெய்யல. சென்னையிலே அதே மாதிரி பெய்யல. இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடி மாவட்ட வரலாற்றிலே 2 நாட்கள் மழை பெஞ்சதில்லை. இன்றைக்கி அந்த மாவட்டமே துண்டிக்கப்பட்டிருக்கு. சரி, நாங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அதிகமான இராணுவ வீரர்களை அனுப்பி நாங்கள் வந்து மக்களை காப்பாற்றணும். 70 தடவை ஹெலிகாப்டர்லாம் போச்சு, 30 பேர் செத்து போனாங்க, 30 பேர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து ஃபெயிலியர்னு சொல்லலாமா அவங்கள? இதற்கான நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்க ஒன்றிய அரசு உங்களுடைய வானிலை அறிக்கை கொடுத்ததை வச்சு? அப்போ இதில் தோற்று போயிருக்கிறீர்கள் நீங்கள். வந்து இதில் தமிழக அரசு ஒன்றிய அரசுலாம் நான் பிரித்து பார்க்கல, மொத்தத்தில் அரசுகள் தோற்று போயிருக்கின்றன. இன்றைக்கி சென்னையில் வந்து நம்ம வந்து அதில் ஒரு வகையாக மீண்டுட்டோம். இன்று வரை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி மீள முடியாமல் இருக்கிறது. அப்போ தோற்று போயிருக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம் என்று சொல்வது என்பது ஒரு அகம்பாவமான செயல் நான் பார்க்குறேன். இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி வரலாற்றிலே, மாவட்ட வரலாற்றிலே கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது ஒரு வந்து ஆய்வு மையம் வந்து இதை தெரிந்து சொல்லணும்ல மக்களுக்கு, குறைந்தபட்சம் அரசுக்காக தெரியணும்ல.
மக்களை எச்சரிக்கணும்ல. மக்களை சரியாக எச்சரிக்காதன் காரணமாக தான் வந்து இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, விபத்து ஏற்பட்டிருக்கிறது, பேரிடர் ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். பாராளுமன்றத்தில் அத்துமீறி நுழைஞ்ச விவகாரத்தில் பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்க்கட்சி எம்பிக்கள். ஆனால் அவர் வந்து அமித்ஷா வந்து இதில் வந்து அரசியலாக்க வேண்டாம், பாதுகாப்பு குறைபாடு தான், ஆனால் அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வழியில் முடிச்சுக்கிட்டார். மீண்டும் மீண்டும் இதை வந்து அரசியலாக்குறது எதிர்க்கட்சி இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் எப்பொழுதுமே அரசியலாக்கதான் செய்வாங்க. யார் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எந்த விஷயத்தையும் அரசியலாக்குவாங்க. இப்போ நீங்கள் அந்த 5 பேர் உள்ளே போய் கலர்பொடி வீசினாங்க, இது எப்படி அரசியலாக்காமல் இருக்க முடியும்? அதையும் தாண்டி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்து அவையில் பேசணுன்னாங்க. ஏன் வந்து பேசலை? இதுக்கு ஏன் விளக்கம் கொடுக்கல? நியாயமான கோரிக்கை தானே. அப்போ எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த வைஸ் பிரசிடென்ட் விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அரசியலாக்குனது பாஜக தான். சாதாரணமாக கடந்து போயிருக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் வந்து அமித்ஷா வந்து எதிர்க்கட்சி 147 வெளியே போனதுக்கப்புறம் பேசுகிறாரு, விளக்கம் வந்து கொடுக்குறாரு. அது கூட ஒழுங்கான விளக்கம் கொடுக்கல, எதிர்க்கட்சிகள் கேட்ட விளக்கத்தை கொடுக்கல. நான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் அப்படின்னு பேசுகிறாரு. நல்ல விஷயந்தான், அதுவும் தவறான விஷயம் இல்லை. காஷ்மீருங்கிறத 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டது தான் காஷ்மீர். இந்தியா சுதந்திரம் அடையும் போதே கிட்டத்தட்ட ஒரு 58,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க, மாற்று கருத்து இல்லை. மற்றது தான் நம்ம கையில் வந்தது. ஆனால் 1959க்கு அப்புறம் சைனாக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கானே. அருணாச்சல பிரதேசத்தையும் காஷ்மீரையும் 38,000 சதுர கிலோமீட்டர், இது அவனே சொல்கிறான். 38,000 சதுர கிலோமீட்டரை வந்து காஷ்மீரை சைனா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான். அதை பற்றி ஏன் அமித்ஷா பேச மாட்டேன்றார்? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பது போல் சைனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் அப்படின்னு சூழல் வைக்க வேண்டியதானே. ஏன் அதுக்கு மட்டும் முடியல? ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் ஏன் வெண்ணெய் வைக்கிறீங்க? மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. அப்போ அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை. இது எல்லாம் அரசியல் தான். அப்போ இதை நீங்கள் அரசியல் செய்யும் பொழுது எதிர்க்கட்சிகளும் அரசியல் செய்ய தான் செய்வாங்க. எதிர்க்கட்சிகள் என்றாலும் அரசியல் படுத்தத்தான் செய்வாங்க, அதை மாட்டுக்கிறது கிடையாது. கேட்கும்போது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே, வந்து விளக்கம் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா, இவர்கள் விளக்கம் சொல்லாததற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் இதை கத்திட்டே போகட்டும், விளக்கம் சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா அவன் வேற ஒரு விஷயத்துக்கு வருவான், அதுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கு வருவான். அப்போ ஒரு விஷயம் விளக்கம் சொல்லாமே இருந்தால் அது நீண்ட நாட்கள் வந்து அந்த எதிர்க்கட்சிகளை நம்ம வந்து கூக்குரல் விட்டு அவங்கள வந்து கொந்தளிக்க வச்சு அப்படியே வச்சுட்டே இருக்கலாம், நம்ம வேலையை பார்ப்போம். இன்றைக்கி அதை வைத்து 146 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? இப்போ வந்து ஒரே நாளில் கேட்ட எதிர்க்கட்சிகள் என்ன கேட்டாங்க, விளக்கம் கேட்டாங்க. அடுத்த நாளே வந்து அமித்ஷா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாருன்னா இந்த 147 பேர் சஸ்பெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு இடைஞ்சல் தானேங்க. இன்றைக்கி அவங்கள வந்து விளக்கம் கொடுக்காமல் இருக்க வச்சு, அவர்களை வந்து கூக்குரலிட வச்சு, அவர்களை கத்த வைத்து, கூச்சல் போட வைத்து இன்றைக்கி வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. இது உங்கள் பிளான். உங்கள் விளக்கம் கொடுக்காமல் இருந்ததே உங்கள் பிளான் தான். எல்லாமே உங்களுடைய அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் அரசியல் இருக்குன்ற. இன்றைக்கி வந்து துணை ஜனாதிபதி நடந்து கொண்டதிலும் அரசியல் இருக்கிறது, அந்த சமூகத்தை இழுத்ததிலும் அரசியல் இருக்கிறது, விளக்கம் கொடுக்காமல் இருந்ததுக்கும் அரசியல் இருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பின்னே இவர்கள் அரசியல்படுத்துகிறார்கள். அரசியல் பேக்ரவுண்டோடு தான் வேலை நடக்குது. இது திட்டம் போட்டு தான் 146 பேரை வெளியே அனுப்பணும். இல்லைன்னா வந்து அவைக்கு வராத பார்த்திபன எம்பியை வந்து நீங்கள் வந்து வெளியே அனுப்புவீங்களா? குத்துமதிப்பாக போட்டிருக்கீங்களே. ஏன்னா உங்கள் நோக்கம் லிஸ்ட்டு ஏற்கனவே ரெடி. எதிர்க்கட்சி இத்தனை பேரை வெளியே அனுப்பணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இது பக்கா பிளானோடு நடந்த விஷயம். இப்போ ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு நடக்கிறீங்க. அதனால் இது வந்து எதிர்க்கட்சிகளை குறை சொல்கிறதுல ஒன்றும் வேலை இல்லை. மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய தலைவராக பிரஜ்பூஷனின் உதவியாளராக இருந்த சஞ்சய் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால பெண் வீராங்கனைகள் தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு முன்னணி மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது? அது இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் அதிகமான மெடல்கள் வருவது மல்யுத்தத்திலேருந்து தான், தெரிஞ்சுங்களா? சாக்ஷி மாலிகிலிருந்து இந்த போகத் வரை பல்வேறு மல்யுத்த வீராங்கனைகள் வந்து நமக்காக இந்திய தேசத்துக்காக மெடல் வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிரிஜ்பூஷன் சிங் தான் அந்த மல்யுத்த கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தார். அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட, முக்கியமான ஆள். அவரை வந்து நீங்கள் மேலே நினச்சா கூட எடுக்க முடியாது. அந்த சமூகம் சார்ந்தவர், ஓபிசி சமூகம் தான், அந்த சமூகத்துடைய பிரதிநிதி அவர். அவர் மேலே வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருந்தது. இந்திய அரசு கண்டுக்கல. ஆனால் அந்த கூட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, உலக அந்த வேர்ல்டு ஃபெடரேஷன், மல்யுத்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன், அவங்க கடிதம் அனுப்பிச்சாங்க. எப்படி நீங்கள் இதுக்கு வந்து ஒரு தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலையாக்க நாங்கள் உங்கள் இந்தியாவில் இருக்க கூட்டமைப்பை நீக்கிடுவோம், அதற்கு மேலே வந்து நீங்கள் இந்த வீராங்கனைகள் வந்து
ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டாங்கன்னா இந்தியாங்கிற பேர் இருக்காது, இவங்க தனியாக தான் பேரை வச்சு கலந்துக்கணும். அந்தளவுக்கு கடுமையாக இருந்தாங்க. அந்த கடுமை நடந்ததுக்கப்புறம் தான் அரசு கொஞ்சம் பணிஞ்சு என்ன செஞ்சாங்க, இவரை நீக்கினாங்க. சும்மா பேருக்கு நீக்கிட்டு அவருடைய உதவியாளர் சஞ்சய் சிங்கை போட்டிருக்காங்க. அந்த சஞ்சய் சிங் யார்? இந்த பிரஜ்பூஷனுக்கு வலதுகரமாக இருந்தவர், கிட்டத்தட்ட அல்லகை, பிரஜ்பூஷனுடைய அல்லகை தான். எனக்காக எல்லா வேலையும் பார்க்குற ஒருத்தனை வந்து எனக்கு பதிலாக வச்சுக்கிற மாதிரி தான். அப்போ நீங்கள் தான் தலைவர், என் ஆள் இருக்கான், என்னுடைய வலதுகரம், அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தெரியாதா? சாக்ஷி மாலிக்கு தெரியாதா? இந்த போகத்துக்கு தெரியாதா? இவன் எல்லாம் பண்ணது இவன் மூலமாக தான்னு. உங்களுக்கு வலதுகரமாக இருப்பவர்கள் தானங்க அடுத்த இடத்துல செய்வாங்க, எல்லாமே அவங்க தானங்க, எல்லாமே இவருடைய வேலையெல்லாம் யார் தலைவராக இருக்காரோ அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் தானே இவங்க. அப்போ பணிவிடை செய்யக்கூடியவனே நீங்கள் தலைவராக போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் நடக்கலைன்னு அர்த்தம். இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒன்று தெரிஞ்சுக்குங்க, என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் அவர்களை காப்பாற்றும், அவர்களை கைவிடாது. இப்போது இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து கலர் புகைப்பொடி போட்டவர்களுக்கு அந்த பர்மிஷன் லெட்டர் கொடுத்தார், சிபாரிசு கடிதம் கொடுத்த அந்த கர்நாடக மாநில பாராளுமன்ற உறுப்பினர் பற்றி நீக்கினாங்களா? அவர் பேரில் நடவடிக்கை எடுத்தாங்களா? கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் 146 பேர் வெளியே அனுப்பிச்சிருக்காங்களே சஸ்பெண்ட் பண்ணி. நியாயமாக பார்த்தா அந்த 5 பேர் உள்ளே போகிறதுக்கு சிபாரிசு கடிதம் கொடுத்து இந்த பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல, அவரை காப்பாற்றிட்டாங்கல்ல. அது மாதிரி இன்றைக்கி இவரையும் காப்பாற்றிட்டாங்க, பிரிஜ்பூஷனையும் காப்பாற்றிட்டாங்க. அவருடைய உதவியாளர், அவர் யாரை கை காமிச்சினாரோ அவரை இன்றைக்கி நீங்கள் கூட்டமைப்பு தலைவராக்கி வச்சுருக்கீங்க. இப்போ எந்த அளவிற்கு இது வந்து நீங்கள் வந்து இந்த சாதிய விஷயங்கள் ஊடுருவி போயிருக்கின்றன முக்கியம். ஏன்னால் உயர்மட்ட பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் நினச்சா கூட நீங்கள் இந்த பிரிஜ்பூஷனை தூக்க முடியாது. ஏனென்றால் பிரிஜ்பூஷனை பற்றி ஒரு ஆர்டிக்கலே போட்டாங்க பத்திரிகையில். பிரிஜ்பூஷன் வெறும் ஒரு ஆள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கின்ற 10 எம்பிக்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஆள். 10 எம்பி அவர் மூலமாக வருது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பர்சன், அந்த சாதிய வாக்குகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் பிரிஜ்பூஷனை தூக்க முடியாது. ஆக நம்ம இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய சாக்ஷி மாலிகாக இருந்தாலும், போகத்தாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், விஜயகுமாராக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை பிரிஜ்பூஷனும் இவங்களை போன்ற ஆட்கள் தான் அப்படிங்கிற முடிவில் தான் பாஜக இருக்காங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசக்கூடிய அவர்கள், பெண் சக்தியை பற்றி பேசக்கூடியவர்கள், பெண் சக்தி அப்படின்னு பேசக்கூடிய பிரதமர் அதில் தலையிட மாட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் அரசியல். இப்போ அரசியல் செய்பவர்கள் யார் நீ கேட்டிங்களா ஃபஸ்ட்டு கேள்வியில்? அரசியல் செய்பவர்கள் பாஜகவினர், முழுக்க முழுக்க அரசியல். மல்யுத்தத்தின் எதிர்காலம் இருளில் இருப்பது வேதனையாக இருக்கிறது அப்படிங்கிறார் யார்? வினேஷ் போகத். மல்யுத்தத்தின் எதிர்காலம் நிச்சயமாக வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து 8லேருந்து 10 பதக்கங்கள் வருங்க. ஏஷியா கப்லேருந்து பார்த்திங்கன்னா 10 பதக்கங்கள், ஒலிம்பிக்கில் 2-3 பதக்கங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக நம்பலாம். அந்தளவுக்கு வந்து அந்த வீர வீராங்கனைகள் வந்து தனக்காக ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு இது. இந்தியாவிற்காக அதிக பதக்கங்களை பெற்றுக் கொடுத்த ஒரு விளையாட்டு வந்து மல்யுத்தம். அதுதான் உண்மை. இந்தியாவுடைய நீங்கள் ஒலிம்பிக்கில் எடுத்துங்க, இல்லை ஏஷியா கப்பில் எடுத்துங்க, ஆசிய விளையாட்டுப் போட்டியில் எடுத்துங்க, அதிகமான பதக்கங்களை நமக்கு பெற்றுக் கொடுத்தது மல்யுத்தம் தான். அந்த மல்யுத்தம் இன்றைக்கி முடங்கி போயிருக்கிறது. அப்போது அது நம்ம தேசத்துடைய பெருமை பற்றிலாம் அவங்க கவலைப்படல. அவங்களை பொறுத்தவரை பிரிஜ்பூஷன் போன்ற ஆட்கள் நமக்கு தேவை. அப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களெல்லாம் முக்கிய பங்கு அளிக்க போகிறாங்க. பண அளவில், ஜாதிய ஓட்டுக்கள், அந்த இன்ஃப்ளூயன்ஸு, அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றிக்கான அந்த இது எல்லாம் பார்ப்பாங்கல்ல. அதனால் வந்து இந்த சாக்ஷி மாலிக் போன்றவருடைய குரல் எடுபடாது. அதனால் ஒரு பேருக்கு தன்னுடைய அல்ல கையை அன்றைக்கி கூட்டமைப்பு தலைவராக, இது யாரை திருப்திப்படுத்த புரிஞ்சுக்கங்க. இது இந்த சாக்ஷி மாலிக் போன்றவர்களை திருப்திப்படுத்த இல்லை, இந்த வேர்ல்டு ஃபெடரேஷன் இருக்குது பாருங்கள், அவர்களை திருப்திப்படுத்த. ஏன்னா அவன் கடிதம் கொடுத்துட்டான், நீ வந்து உடனே நீ பிரிஜ்பூஷனை மாற்று, இல்லையாக்க நாங்கள் வந்து ஒலிம்பிக்கில் சேர்த்துக்க மாட்டோன்னு. அதுக்காக மாற்றிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை ஆளை மாற்றியாச்சு, அவ்வளோதான். இவங்கள பொறுத்தவரை இங்கே லோக்கல் உள்ள பாலிடிக்ஸை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, தப்பு செஞ்சவன் மாற்றப்பட்டு விட்டான், அவ்வளோதான். அந்தளவுக்கு அரசியல் அங்கே ஊடுருவி இருக்கிறது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.